நாம் இந்த நேரத்தில் சென்ற மாதம் முழுவதும், ஏப்ரல் மாதம் முழுவதும் இறைவன் எங்களோடு இருந்ததற்காக, எங்கள் குடும்பத்தில் எங்களோடு இருந்ததற்காக, எங்கள் குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரோடும் இறைவன் இருந்ததற்காக, எங்களுடைய விசுவாச வாழ்வில், எங்கள் பணி வாழ்வில் இறைவன் எங்களோடு எங்களை வழிநடத்தியதற்காக, எங்கள் வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் இறைவன் சந்தித்ததற்காக நாம் இந்த நேரத்தில் ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அன்பின் ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுவதோடு, சென்ற மாதம் முழுவதும் நீர் தாமே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த ஒவ்வொரு நேரங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். காலை தொடங்கி இரவு வரை நீர் தாமே எங்களை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சென்ற மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த பலனுக்காக, எங்களுக்கு தந்த மன அமைதிக்காக, சமாதானத்துக்காக, உடல் சுகத்துக்காக, எங்கள் குடும்பத்துக்கு தந்த நீர் அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சென்ற மாதம் முழுவதும் நாங்களும் எங்கள் குடும்பமும் பயணித்த ஒவ்வொரு பயணங்களிலும் நீர் தாமே எங்களோடு இருந்து உம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எல்லா விதமான கொடிய நோய்கள், தொற்று நோய்கள் அனைத்திலும் இருந்து எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். சென்ற மாதம் முழுவதும் எங்கள் வேலையிலே எங்களுக்கு எந்த விதமான தீங்கும் வராமல் எங்களை நீர் பாதுகாத்ததுக்காக நன்றி. எங்கள் வருமானத்தை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இரக்கமுள்ள ஆண்டவரே, சென்ற மாதத்தில் எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் விழுந்து விடாமல் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கவும், இன்னும் நாங்கள் விசுவாசத்தில் மேலோங்கி வளரவும், இன்னும் உம்முடைய இறை வார்த்தை வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு உணவுக்காக, தூய ஆவியானவருடைய வல்லமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சென்ற மாதத்திலே எங்களை தாங்கி நின்றவர்கள், எங்களுக்காக செபித்தவர்கள், எங்களுக்கு உதவி செய்தவர்கள் எல்லோருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீரே எங்களுக்கு சென்ற மாதம் முழுவதும் அடைக்கலமாக, கேடயமாக, பாதுகாக்கும் இறைவனாக இருந்திருக்கின்றீர். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாப்பு அளித்தீர், அடைக்கலம் தந்தீர், அவர்களை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியை, சமாதானத்தை, ஒற்றுமையை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு கோடி நன்றிகள் செலுத்துகின்றோம். இது இந்த நாளில், இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலேயே வருகின்றோம். இந்த மாதத்தை கொடுத்த கடவுள் எங்களை நீர்தாமே ஆசீர்வாதத்தோடு இந்த மாதத்துக்குள் அழைத்து செல்லுவீராக. சென்ற மாதத்தை விட இந்த மாதத்தில் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய அபிஷேகத்தையும், நீர் எங்களுக்கு காட்டுகின்ற வழிகளையும், நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள உம்முடைய அருக்கரம் இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த மாதத்தை நாங்கள் வெற்றியோடு நடத்துவதற்கு இந்த நாளில் எங்களுக்கு வேண்டிய உம்முடைய வல்லமையை தாரும். இந்த மாதத்திலே நாங்கள் உம்முடைய வழிநடத்தலை காண்பதற்கு எங்கள் கண்களை திறந்திரலும், உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்கள் காதுகளை திறந்திரலும். இந்த மாதத்திலே நீர் எவ்வளவு அதிசயம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர், நீர் எவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர், நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பதையெல்லாம் நாங்கள் கண்டு உணர்ந்து வாழ ஆசீர்வதித்திரலும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்கள் அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். இந்த மே மாத இறை ஆசீர் வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதுபோல இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் இந்த மாதத்திலே நிறைவான ஆசீரோடு வழி நடத்துவாராக. இந்த மே மாதத்திலே புனித இக்னேசியஸ் ஆஃப் லோயலா, சென்ட் இக்னேசியஸ் ஆஃப் லோயலா சொல்லுகிற ஒரு கருத்தை மனதிலே நாம் பதித்துக் கொள்ளலாம். அவர் என்ன கூறுகிறார் பாருங்கள். Never put off till tomorrow what you can do today. இன்று நீங்கள் செய்யக்கூடியதை நாளை வரை ஒருபோதும் தள்ளி போடாதீர்கள் அப்படி என்று கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த மாதத்தில் எதெல்லாம் எங்களுக்கு செய்ய வேண்டியதாக இருக்கிறதோ அது எல்லாம் மிக சிறப்பாக செய்வதற்கு இறைவனிடத்தில் மன்றாடுவோம். அதை நாளை அல்லது பின்பு என்று நாம் தள்ளி போடுவதற்கு பதிலாக அதை உடனடியாக செய்வதற்கு இறைவன் பலன் தருவதற்காக இறைவனிடத்தில் மன்றாடுவோம். அவருடைய கூற்றிலே 4 முக்கியமான விடயங்களை முன்வைக்க விரும்புகின்றேன். முதலாவது பார்த்தீர்கள் என்றால்,
நேரத்தை நல்ல வகையில் பயன்படுத்துதல். இந்த மாதத்தில் இறைவன் எங்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்காக இறைவனிடத்தில் மன்றாடுவோம். உடனடியாக விடயங்களை செய்வதற்காக நாம் இறைவனிடத்தில் மன்றாடுவோம். ஒவ்வொரு விடயத்தையும் நாம் சிறிதாக ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்வோம். பெரிதாக நாம் நினைப்பதற்கு பதிலாக முதலில் சிறிதாக நாம் ஆரம்பிப்போமே அப்படின்ட்டு நாம் சிறிதாக ஆரம்பிப்போம். நான்காவதாக அதை இன்றே ஆரம்பிப்போம். இந்த மாதம் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே இன்றே அதை ஆரம்பிப்போம். அது செபமாக இருக்கலாம், அது ஆன்மீக புதிய திட்டமாக இருக்கலாம், அல்லது எதுவாக இருந்தாலும், அது உங்கள் வாழ்க்கையிலே சேமிக்கின்ற பணமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கலாம். அதை இன்றே செய்ய இறைவன் ஆசீர்வதிக்கும்படி அவரிடத்திலே மன்றாடுவோம். ஒரு ஜப்பானிய பழமொழி இவ்வாறு கூறுகின்றது: Fall 7 times, stand up 8. 7 முறை விழுந்தாலும் 8வது முறை எழுந்திரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை இந்த மாதத்தில் நாம் கடைபிடிப்பதற்காக முயற்சி செய்வோம். அதாவது அது நமக்கு எதை கூடுகிறது என்றால், கீப் ட்ரைங் நோ மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ் யூ ஃபால். எத்தனை முறை நாம் விழுந்தோம் என்பதல்ல, நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று அது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே நம்முடைய கடந்த நாட்களில், கடந்த மாதங்களில், கடந்த ஆண்டுகளில் எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகளாக இருந்ததோ அவைகளை பார்த்து நாம் பின்னோக்கி போவதற்கு பதிலாக, பின்வாங்கி போவதற்கு பதிலாக, இந்த மாதத்திலே அதை நாங்கள் எவ்வாறு வெற்றி அடையலாம், அதை தாண்டி எப்படி நான் எழுந்திருக்கலாம், அந்த விடயத்திலே நாம் எவ்வாறு பிரகாசிக்கலாம் என்று தியானித்து அதற்காக நாம் ஜெபிப்போம். அப்பொழுது இறைவனுடைய வழிநடத்திலே நம்மால் காணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்திலே நாங்கள் வெற்றி அடைவதற்காக 5 விடயங்களை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். இஃப் யூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல், நீங்கள் வெற்றி பெற விரும்பினால், முதலாவது, பிலீவ் இன் யுவர் செல்ஃப் ஈவன் இஃப் அதர் டோன்ட். மற்றவர்கள் உங்களை நம்பாமல் போனாலும் நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பியுங்கள். அதாவது கடவுள் உங்களுக்கென்ற ஒரு வாழ்க்கை, உங்களுக்கென்ற ஒரு பணி, உங்களுக்கென்ற ஒரு எதிர்காலம் கொடுத்திருக்கின்றார். ஆகவே மற்றவர்களை பற்றி நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக, என்னோடு இறைவன் இருக்கின்றார், நான் செய்வதை இறைவன் ஆசீர்வதிப்பார், என்னுடைய குடும்பத்தை இறைவன் பாதுகாப்பார் என்று நீங்கள் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த இறை நம்பிக்கையை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, கீப் கோயிங் ஈவன் வென் யூ டோன்ட் see result right away. உடனடியாக உங்கள் பதிலை உங்களுக்கு கிடைக்காமல் போனாலும் தொடர்ச்சியாக நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருங்கள். சில விண்ணப்பங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்காமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்ப்பது உடனடியாக கிடைக்காமல் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதமும் அதற்காக முயற்சி செய்யுங்கள், அதற்காக செபியுங்கள், அதற்கான சில திட்டங்களை போடுங்கள். மூன்றாவது, ஸ்டே க்ளோஸ் டு பீப்புள் ஹூ ஹெல்ப் யூ க்ரோ. நீங்கள் வளர்வதற்கு யாரெல்லாம் உதவி செய்வார்களோ அவர்களோடு நீங்கள் நெருக்கமாக இருக்க பாருங்கள். உங்களுக்கு தவறான ஆலோசனை கொடுக்கிறவர்கள், உங்களை மனநோக பண்ணுகிறவர்கள், அல்லது உங்கள் வாழ்க்கையிலே தவறான வழிகளை காட்டுகிறவர்கள், உங்கள் நேரத்தை வீணடிப்பதற்காக உங்களோடு தொடர்பு கொள்கிறவர்கள், இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு நீங்கள் உங்களுக்காக உங்களை யார் உண்மையாக அன்பாக இருக்கிறார்களோ, யார் உங்களுக்கு உதவி செய்வார்களோ, அல்லது உங்களுக்காக செபிக்கிறவர்கள், நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்கள், நல்ல திட்டங்கள் தருகிறவர்கள், அவர்களோடு அதிகமாக நீங்கள் நெருக்கமாக இருக்க பாருங்கள். ஐந்தாவது, டர்ன் ப்ராப்ளம் இன்டு சான்ஸ் டு லேர்ன். இந்த மாதத்திலே நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை பிரச்சனையாக பார்ப்பதற்கு பதிலாக அதிலிருந்து நான் எதை கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ஒரு பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்காமல் அதிலிருந்து நான் என்னத்தை கற்றுக்கொள்ள போகிறேன். ஐந்தாவது, சூஸ் டு grow instead of staying comfortable. நீங்கள் இருக்கின்ற நிலையிலேயே அப்படியே இருந்து விடுவோம் அப்படி என்று நினைப்பதற்கு பதிலாக, இருக்கும் நிலையில் இருந்தே நான் இன்னும் வளர வேண்டும் அப்படி என்று நீங்கள் முயற்சி செய்யுங்கள். சரியோ? அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். இப்பொழுது நீங்கள் நான் இப்பொழுது ஒரு நாள் இறைவார்த்தை வாசிக்கிறேன், அல்லது ஒரு நாள் நான் உடல் பயிற்சி செய்கின்றேன், இதுவே போதும் அப்படின்னு இருப்பதற்கு பதிலாக
அதிலிருந்து எப்படி நான் இன்னும் வளரப்போகின்றேன் என்று இந்த மே மாதத்திலே நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த மே மாதத்திலே இறைவன் எங்களுக்கு கொடுக்கின்ற இறை வாக்கு பார்த்தீர்கள் என்றால், இணைச்சட்டம் அல்லது உபாகமம் 31ஆம் அதிகாரத்திலே 8வது இறைவார்த்தை. உபாகமம் அல்லது இணைச்சட்டம் 31ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை. ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே திகையாதே. கடவுள் இந்த ஒரு வார்த்தையிலே 5 விடயங்களை நமக்கு முன்வைக்கின்றார், 5 விடயங்களை நமக்கு கூறுகின்றார். ஒன்று பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். 2வது, அவர் உன்னோடு இருப்பார். 3வது, அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். 4வது, அவர் உன்னை கைவிட மாட்டார். 5வது, அஞ்சாதே திகையாதே, நீ பயந்து போயிடாதே. இந்த 5 விடயங்களை ஆண்டவர் இந்த ஒரு வசனத்துக்குள்ளே நமக்கு கூறுகின்றார். ஆனால் இதிலே 3 விடயங்களை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். இந்த வாக்கை இந்த மாதத்திலே நாம் வைத்து அதற்காக அந்த வார்த்தையிலேயே நாம் செபித்து எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில் பற்றி பிடிப்போம் என்றால், இந்த வார்த்தையை கூறிய கடவுள் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். அவர் கூறியதை கட்டாயமாக செய்வார். ஆகவே நாம் மனிதர்களை நம்புவதிலும் பார்க்க இந்த வார்த்தையை நம்பி இந்த மாதத்திலே நமக்கு ஏற்படுகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வார்த்தையை அடித்தளமாக வைத்து நாம் தியானித்து செபிப்போம். ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நாம் காணலாம். முதலாவது, அந்த வார்த்தையிலே நாம் பார்க்க போகின்ற முதலாவது வாக்குறுதி பார்த்தீர்கள் என்றால், கடவுள் உனக்கு முன் செல்கிறார் என்ற பகுதியாகும். கடவுள் கூறுகிறார், ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். கடவுள் முன் செல்கிறார் அப்படின்னு கூறுகிறார். ஆகவே இந்த மாதத்திலே இறைவன் நம்ம கொடுக்கின்ற வாக்கு என்னவென்றால், நான் உனக்கு முன்னே செல்வேன். கடவுள் ஏன் முன்னே செல்கின்றார் என்பதற்கு 4 விடயங்களை நாம் பார்க்க போகின்றோம். அதுக்கு முன்பு ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீர்கள் என்றால், யாருக்கு யார் முன்னே செல்வார்கள் என்ற விடயத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு யார் முன் செல்வார்கள் என்றால், ஒரு பெரிய நாட்டு அதிகாரிக்கு அல்லது ஒரு பெரிய அந்தஸ்திலே உள்ளவர்கள் தான் அவர்களுக்கு முன்பு ஒருவரை அனுப்புவார்கள். சாதாரணமான ஏழைகள், சாதாரணமான நிலையில் உள்ள மக்கள் அவர்களுக்கு முன்பாக யாரையுமே அவர்கள் அனுப்ப மாட்டார்கள். யாரும் அவர்களுக்கு இல்லை. உதாரணமாக யாக்கோபு மீண்டும் ஏசாயாவிடத்திலே வருவதற்கு முன்பு அவருடைய வேலைக்காரர்களை அனுப்புவார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல ஆபிரகாம் என்றால், யாக்கோபு அவ்வளவு சிறப்பாக இருந்தார், செல்வந்தனாக இருந்தார். அதுபோல ஆபிரகாம் கூட செல்வந்தனாக இருந்த பொழுது அவருடைய மகனுக்கு அதாவது மனைவியை பார்ப்பதற்காக, மருமகளை தேடுவதற்காக ஒரு கூட்டத்தை அனுப்புவார். அதுபோல இயேசு கூட அவருடைய மரணத்துக்கு முன்பு செய்யப்பட வேண்டிய ஆயத்தத்துக்காக சீடர்களை அனுப்புவார். பெரிய நிலையில் உள்ளவர்கள் தான் எப்பொழுதுமே அவர்களுக்காக இன்னொருவரை அனுப்புவார்கள். ஆனால் கடவுள் எங்களுக்கு என்ன கூறுகிறார் பாருங்கள். எங்களுடைய நிலை ஆண்டவருக்கு தெரியும். இறைவன் சொல்லுகிறார், உனக்காக நான் முன்னே செல்லுவேன். உனக்கு முன்னே செல்ல யாரும் இல்லாமல் இருக்கலாம். உன் வாழ்க்கைக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முன் சென்று ஒரு விடயத்தை செய்ய யாரும் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் இருக்கின்றேன், நான் உனக்கு முன்னே செல்லுவேன் என்று இறைவன் கூறுகின்றார். ஆகவே நாம் எல்லாரும் இந்த மாதத்தில் எப்பொழுதும் செபிக்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கூறியிருப்பதன்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு முன்னே நீர் செல்லும், எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் செல்லும். சரி, எதற்காக இறைவன் முன் செல்லுகிறார் என்று கூறுகிறார் என்று பார்க்கும் பொழுது அங்கே 4 விடயங்களை கூற விரும்புகிறேன். முதலாவது பார்த்தீர்கள் என்றால், வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக. நான் முன் சென்று உன் வழியை ஆயத்தப்படுத்துவேன் அப்படி என்று இறை வார்த்தையில் வாசிக்கலாம் நாம். கடவுள் எங்களுக்கு ஏன் முன்னே செல்கிறார் என்றால், வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக. அப்படி என்றால் நம்முடைய பாதையில் அன்பானவர்களே பல முறைகள், பல தடைகள் வரும், பல பிரச்சனைகள் இருக்கும். சத்துரு கூட நம்முடைய பாதையிலே நமக்கு முன்பு பலவிதமான குழப்பங்களை, பிரச்சனைகளை, தடைகளை, முன்னேற முடியாத காரியங்களை முன்னே கொண்டு வந்து போட்டு தடை பண்ண பார்ப்பான். அந்த தடைகள் இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதிலே நாம் முன்னேற முடியாமல் போய்விடும்.
நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடிகளிலும் நமக்கு பிரச்சனைகளும் மனப்போராட்டங்களும் கவலைகளும் வர ஆரம்பித்து விடும். ஆனால் இங்கு இறைவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உனக்கு முன்னே செல்கிறேன். முதலாவது எங்களுடைய வழியை அவர் சரிப்படுத்துவதற்காக அவர் முன் சென்று எங்கள் பாதையில என்ன தடைகள் இருந்தாலும் அவர் நீக்கி போடுகின்றார். இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால், அவர் தூர பாதையை அவர் அறிகின்றவராக இருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எம்மால் ஒரு சில விடயங்களை தான் பார்க்க முடிகிறது. அதுக்கு தூரமாக நம்மால் பார்க்க முடியாது. நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது, அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்று கூட நமக்கு தெரியாது. ஆனால் இறைவனுக்கு தெரியும். அதனால இறைவன் எங்களுக்கு முன் சென்று எங்களுடைய வாழ்க்கையிலே தூர விடயங்களை அறிந்து அவர் செயலாற்றுகிறவராக இருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய அடுத்த நிமிடத்திலே, அடுத்த நாளிலே, 2வது நாளிலே, 3வது நாளிலே எங்களுக்கு என்ன தீமைகள் இருந்தாலும் அவைகளை முன்கூட்டியே அவர் அகற்றி எங்களுக்கு வேண்டியதை ஆயத்தப்படுத்தி அல்லது அதை சந்திப்பதற்கான பலனை எங்களுக்கு தந்து அதை வெற்றி கொள்வதற்காக முன்கூட்டியே இறை வார்த்தைகளை, இறை போதனைகளை நமக்கு தந்து தயார்படுத்தி சத்துரு நம்மை எதிர்கொண்டு வரும் பொழுது அவனை முறியடிப்பதற்கான பலனை அவர் தருகின்றார். ஆகவே இறைவன் எப்பொழுதுமே முன்னோக்கி பார்க்கிறவராக இருக்கின்றார். 3வது, நாம் பார்க்க முடியாத தடைகளை அவர் நீக்குவதற்காக அவர் முன் செல்லுகிறவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் பல முறைகளில் பார்த்தீர்கள் என்றால் சத்துரு நம்முடைய கண்களை குருடாக்கி பல தடைகளை வைத்து அந்த தடைகளை நாம் தடுக்கி விழுந்து விடும்படி அவன் செய்து விடுகின்றான். ஆகவே இறைவன் எங்களுக்கு முன் சென்று தடைகளை அவர் அகற்றுகிறவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய சீடர்கள் பயணமாகும் பொழுது பெரும் புயல் வந்தது, கொந்தளிப்பு வந்தது, தடைகள் வந்தது, தாங்கள் தாழப் போகிறோமே என்று பயந்தார்கள். ஆனாலும் இயேசு வந்து அதில் அற்புதம் செய்தது போல நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக என்ன தடைகள் இருக்கிறது என்பதை இறைவன் ஒருவரை அறிவார். அந்த தடைகளோடு நாம் போராடக்கூடாது. அந்த தடைகளை நாமவே நம்முடைய பலனை வைத்து, சக்தியை வைத்து அகற்ற வேண்டும் என்று நாம் நினைப்போம் என்றால் நாம் தோற்று போய்விடுவோம். மாறாக அந்த தடைகள் நீங்குவதற்காக நாம் இறைவனுடைய கரங்களை பற்றி பிடிப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு துணையாக இருக்கின்றீர். இந்த தடைகளை நீர் நீக்கி போடும், இந்த பிரச்சனைகளை நீர் அகற்றி போடும், பூட்டப்பட்ட கதவை ஆண்டவரை நீர் எனக்காக திறந்தருளும் என்று நாம் செபிக்கும் பொழுது இறைவன் எங்களுக்காக செயலாற்றுகின்றார். 4வது, அவர் தெய்வீக வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் தயார் செய்கின்றார். எங்களுக்கு முன்னே நான் செல்லுகிறேன் என்று இறைவன் ஏன் கூறுகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு வேண்டிய தெய்வீக ஆசீர்வாதங்களை, தெய்வீக பாதுகாப்புகளை, தெய்வீக வாய்ப்புகளை அவர் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நெற்றிரைக்கு போகும் பொழுது, ஆண்டவரே, நாளைய நாளில் எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கிறதே, அதை உம்முடைய பாதத்திலேயே நான் வைக்கின்றேன். நாளைக்கு எனக்கு வேண்டிய கதவை நீர் திறந்திரலும், அந்த கதவு திறந்திருப்பதை நான் பார்க்கும்படி நீர் செய்தருளும் என்று நாம் மன்றாடும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், எங்களுக்கு முன்னே செல்லுகிற ஆண்டவர் அடுத்த நாள் ஆரம்பமாகும் பொழுது எங்களுக்கு வேண்டிய வாய்ப்புகளை அவர் உருவாக்கி எங்களுக்கு வேண்டிய நன்மைத்தனங்களை அவருக்கு நமக்கு முன்னே வைத்து வழிநடத்துவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகவேதான் இறை வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். ஏசாயாவின் திருநூல் 45ஆம் அதிகாரத்திலே 2வது இறை வார்த்தை, நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன் அப்படி என்று கூறப்படுகிறது. அப்ப இறைவன் எங்களுக்கு முன் எதற்காக செல்லுகிறாராம் பாருங்கள். அதாவது குன்றுகளை சமப்படுத்துவேன். மேலும் கீழும், குன்று என்றால் மேலும் கீழுமாக இருக்கும், அதிலே சரியாக நடக்க முடியாது, தவறு தாண்டி விழுந்து விடுவோம், நம்முடைய உடல் பாதிக்கப்படும், களைத்து போவோம். கடவுள் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் குன்று போல, மலைகள் போல தாறுமாறாக, கரடு முரடாக, முட்களாக வரலாம், ஆனால் பயப்படாதே, என்னை நீ பற்றி பிடித்துக்கொள். நான் உனக்கு முன்னே சென்று அந்த குன்றுகள் போன்ற பாதையை சமப்படுத்தி விடுவேன். அதிலே நீ நடந்து செல்வாய், அதிலே நீ வெற்றி அடைவாய். அது மட்டுமில்லாமல் செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை நான் தகர்த்து போடுவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இங்கு செப்பு கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களையும் இறைவன் கூறுகிறார். எதற்காக என்றால், செப்பு லோகத்தை இலகுவிலே நாம் யாருமே முறித்து விட முடியாது. அது வளைந்து வளைந்து கொடுக்குமே தவிர அதை முறிக்க முடியாது. சரியோ? அவை கடவுள் நமக்கு என்ன கூறுகிறார் என்றால், உன் வாழ்க்கையிலே, உன்னுடைய வழிகளிலே, உன் குடும்பத்திலே தொடர்ந்து
வேதனையை, துன்பத்தை, பிரச்சனையை தந்து கொண்டிருக்கின்ற செப்பு லோகத்தை போன்ற எந்த விடயமாக இருந்தாலும் அதை நான் தகர்ப்பேன், அதை நான் உடைப்பேன். அது உண்ணாமல் முடியாமல் போகலாம். நீ எவ்வளவு முயற்சி செய்தும் அது வளைந்து 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 மீண்டும் உனக்கு பிரச்சனைகளை, துன்பங்களை, வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கலாம். அதை நான் உடைத்து போடுவேன். இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன். இரும்பு தாழ்பால்கள் எதற்காக போடுகிறது என்றால், அந்த பூட்டப்பட்ட கதவு திறக்கப்படக்கூடாது என்பதற்காக, அல்லது ஒரு கதவை உடைத்து கொண்டு யாரும் வரக்கூடாது என்பதற்காக, ஒரு பாதுகாப்புக்காக அந்த இரும்பு தாழ்பால் போடப்படும். கடவுள் இங்கு அதை மற்ற விடயமாக கூறுகின்றார். உன் வாழ்க்கையிலே நீ முன்னேறி செல்ல முடியாதபடி, என்னுடைய ஆசீர்வாதத்துக்குள் வர முடியாதபடி, என்னுடைய நன்மைத்தனங்களை நீ காண முடியாதபடி எந்தெந்த கதவுகள் இரும்பு தாழ்பால்கள் போட்டு மூடப்பட்டிருக்கிறதோ அதை நான் உடைத்து போடுவேன். நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாய், அந்த நன்மைத்தனங்களை அடைந்து கொள்ளுவாய் என்று. ஆகவே அந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்றால், கடவுள் அந்த வாக்குத்தத்தத்திலே கூறுகின்ற இரண்டாவது விடயம், அதாவது இணைச்சட்டம் 31:8 இறைவார்த்தையிலே, ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார் என்று. ஆகவே இரண்டாவது வாக்குத்தத்தம் வாக்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கடவுள் எங்களோடு இருக்கின்றார். இந்த மே மாதம், இந்த புதிய மாதத்திலே இறைவன் எங்களோடு இருக்க விரும்புகிறார். அதுமே முக்கியமான ஒன்று. அதை நாம் புரிந்து கொள்ளுவோம். நாமும் அதுபோல இறைவனோடு இருக்க விரும்புவோம். எங்களோடு இருக்கிற இறைவனை எவ்வாறு நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது என்றால், அவரோடு நாம் வைத்துக் கொள்ளுகின்ற தூய்மையான உறவு ஒன்றுதான் அதற்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். தூய்மையான அந்த உறவு. அப்ப இறைவனோடு அந்த உறவை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால், ஒவ்வொரு கணப்பொழுதும் எங்களோடு இறைவன் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. கடவுள் எங்களோடு எதற்காக இருக்க விரும்புகின்றார்? 4 விடயத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். 3 விடயங்கள். 1, உங்கள் முடிவுகளில் அவர் வழி நடத்துவார். கடவுள் எங்களோடு எதற்காக இருக்க விரும்புகிறார் என்றால், இந்த மாதத்திலே நாம் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவுகளிலும் இறைவன் எங்களோடு இருந்து சரியான முடிவுகளை எடுத்து எங்களை வழி நடத்துவதற்காக இறைவன் விரும்புகின்றார். இந்த மாதத்திலே நாம் எடுக்க போகிற முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதற்காக நாம் இறைவனிடத்திலே மன்றாடுவோம். அது எந்த முடிவாகவும் இருக்கலாம். அது ஆன்மீக விடயமாக இருக்கலாம், குடும்ப விடயமாக இருக்கலாம், பண விடயமாக இருக்கலாம், வேலை விடயமாக இருக்கலாம், அல்லது உறவு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த விடயத்திலே இறைவன் எங்களோடு இருந்து எங்களுக்கு சரியான முடிவெடுக்க உதவி செய்யும்படி நாம் மன்றாடுவோம். இரண்டாவதாக, எங்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் எங்களோடு எதற்காக இருக்க விரும்புகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது தனிமை, வேதனை, கஷ்டம், துன்பம் வருகிறதோ அந்த நேரத்தில் இறைவன் எங்களுக்கு ஆறுதல் தர விரும்புகின்றார். பல முறைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் கஷ்டங்கள் வந்து விடுகிறது, தனிமை வந்து விடுகிறது, பிரச்சனை வந்து விடுகிறது. அந்த நேரத்திலே நாம் கலங்கி போய்விடக்கூடாது, அந்த நேரத்திலே நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது, அந்த நேரத்திலே நாம் சாத்தானுடைய வலையிலே விழுந்து விடக்கூடாது என்று இறைவன் விரும்புகின்றார். ஆகவே இறைவன் எங்களோடு கூட இருந்து அந்த துயரம், துன்பமான நேரத்தில் எங்களுக்கு ஆறுதல் தந்து, மன சமாதானம் தந்து, விசுவாசத்திலே எங்களை உறுதிப்படுத்தி நாங்கள் தீமையை வெல்ல வேண்டும், இருளை வெல்ல வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். 3வது, எங்கள் பயங்களிலே அவர் பலப்படுத்துவதற்காக எங்களோடு கூட இருக்க விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்திலே பயங்கள் வந்து விடுகிறது. சில பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது நாம் பயந்து விடுகின்றோம். சில சூழ்நிலைகளை காணும் பொழுது நாம் பயந்து விடுகின்றோம். ஆகவே இறைவன் எங்களோடு கூட இருக்க விரும்புகின்றார். அந்த பயத்தினால் சத்துரு நம்மை தோற்கடிக்காதபடி இறைவன் எங்களுக்கு அவருடைய தெய்வீக வல்லமையை கொடுத்து, தெய்வீக சக்தியை தந்து, சத்துருவினுடைய எல்லா தீமைகளையும் நாம் வெற்றி கொள்வதற்காக இறைவன் எங்களோடு கூட இருக்க விரும்புகின்றார். ஆகவே இந்த மாதத்திலே எந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக வந்தாலும் ஆண்டவருடைய பலனை, ஆண்டவருடைய ஆதரவை நாம் தேடிக்கொள்வோம். கடவுள் எங்களுக்கு துணையாக இருப்பாராக. 3வதாக, இறுதியாக பார்த்தீர்கள் என்றால், அந்த இறை வார்த்தையில இறைவன் கூறிய விடயம், கடவுள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படி என்று இறைவன் கூறினார். இது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். பல முறைகளிலே நாம் கைவிடப்பட்ட நிலையை உணர்கின்றோம். ஆகவேதான் இங்கு கடவுள் சொல்லுகின்றார், மகனே, மகளே, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அதை நீ எப்பொழுதும் ஞாபகத்திலே வைத்துக்கொள். உன்னை அழைத்த நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை தெரிந்து கொண்ட நான் உன்னோடு இருக்கின்றேன். உனக்கு ஒரு குடும்பத்தை தந்த நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். 1வது விடயம், மக்கள் உண்மையற்றவர்களாக போகும்போது கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கின்றார்.
நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் கைவிட மாட்டேன் என்று சொன்னதுக்கு முக்கியமான காரணம், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்திலே மக்கள் உண்மையற்றவர்களாக போகலாம். அந்த நேரத்திலே கடவுள் ஒருவர் தான் உண்மை உள்ளவர். ஆகவே அந்த இறைவனை நாம் பற்றி பிடித்தோம் என்றால் இந்த மாதத்திலே நாம் இறைவனுடைய வல்லமையை காணப் போகின்றோம். இரண்டாவது, நம்முடைய பலம் மங்கும் போது அவர் நம்மை தாங்குகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்றால் சில நேரத்திலே இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே பலம் மங்கி போகும் பொழுது அவர் நம்மை தாங்கி நிற்கின்றார். பல முறைகளிலே நாம் சோர்ந்து போகலாம், பலவீனப்பட்டு போகலாம், கஷ்டப்பட்டு போகலாம், சில நோய்கள் வந்து நமக்கு சில சோர்வுகள் வரலாம். கடவுள் இங்கே என்ன கூறுகிறார் என்றால், நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அதனுடைய அர்த்தம் என்னென்றால், உன் வாழ்க்கையிலே பலம் மங்கி போகும் பொழுது நான் உன்னை தாங்கிக் கொள்ளுவேன். உன் பலவீனத்திலே நான் உனக்கு பலன் அளிப்பேன். உன் தடுமாற்றத்திலே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் குடும்பத்திலே பண கஷ்டம் வரும் பொழுது அதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வதற்கான வழியை நான் உனக்கு திறந்து விடுவேன். உன் குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வரும் பொழுது, மனப்போராட்டங்கள் வரும் பொழுது, குழப்பங்கள் வரும் பொழுது அதை எவ்வாறு சரிப்படுத்த வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து உன்னை தாங்கிக் கொள்ளுவேன். மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால், அனைத்தும் இல்லாமல் போகும் பொழுது கடவுள் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களிக்கின்றார். நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று கடவுள் கூறுவதற்கு முக்கியமான இது ஒரு விடயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில எது இல்லாமல் போனாலும் கடவுள் எங்களோடு இருப்பேன், கைவிட மாட்டேன் என்று கூறுகின்றார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்திலே எல்லாவற்றையும் இழந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறேன் என்று ஏன் வாக்கு கொடுக்கிறார் என்றால், நாம் எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் மீண்டும் கடவுளால் கொடுக்க முடியும். கொடுப்பதற்காகவே அவர் நம்மோடு இருக்கின்றார். ஜோபுவினுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய உதாரணம். ஜோபு எல்லாவற்றையும் இழந்த பொழுது கடவுள் ஜோபுவோடு இருந்தார். ஜோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் ஜோபுவினுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக வந்ததென்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல கடவுள் எங்களோடு ஏன் இருக்கிறார் என்றால், என் வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அதை மீண்டும் எங்களுக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டியதை தந்து நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கின்றார். ஆகவேதான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 5வது இறை வார்த்தை இவ்வாறு கூறுகின்றது. எபிரேயர் 13:5, ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார் என்று இந்த இறைவார்த்தை சொல்கிறது. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். இந்த மாதத்திலே இந்த இறை வார்த்தையை நாம் இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுவோம். இன்றைக்கு நாம் தியானித்த விடயங்களை மனதிலே வைத்து தொடர்ச்சியாக நாம் ஜெபிப்போம். இந்த காணொளியை நீங்கள் மீண்டும் இணையதளத்திலே பார்க்கலாம். அதை மீண்டும் பார்த்து அதிலே நீங்கள் செபிக்கலாம். இந்த மாதத்திலே இறைவனுடைய வழிநடத்தலையும், இறைவனுடைய பாதுகாப்பையும், இறைவனுடைய ஆசிரியையும் நாங்கள் ஒவ்வொரு கணப்பொழுதும் அனுபவித்து வாழ அவருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்வதாக. அவர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்திலும் எப்பொழுதும் உங்களோடு இருந்து உங்களை கைவிடாமல், உங்களை விட்டு விலகாமல் வழி நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய திருக்கரத்திலே இப்பொழுது எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த மாதத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு கணப்பொழுதும் உம்முடையது கடவுளே. நீர் அவைகளை எங்களுக்காக உண்டாக்கினீர். எங்களுடைய நன்மைக்காக, எங்களுடைய சிறப்புக்காக, சிறந்த வாழ்க்கைக்காக நீர் அவைகளை உருவாக்கி இருக்கின்றீர். உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். படைப்பு எங்களை ஆளாமல், படைப்பை நாங்கள் ஆள வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். இந்த மே மாதம் எங்களை ஆளாமல் நாங்கள் இந்த மே மாதத்தை வெற்றியோடு நடத்த வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த மாதத்திலே ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கின்ற தடைகளையோ, மலைகளையோ, போராட்டங்களையோ, இல்லாமைகளையோ, வனாந்தரத்தையோ நாங்கள் பார்க்கவில்லை. இவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற உண்மையே இப்பொழுது நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரை, உண்மையே நாங்கள் இப்பொழுது எங்கள் கண் முன்னால் வைக்கின்றோம். ஆண்டவரை, உண்மையே எங்களுக்கு முன்பால் செல்லும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம்.
இந்த மாதம் முழுவதும் நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கும்படி, எங்கள் குடும்பத்தோடு இருக்கும்படி, நாங்கள் செய்யும் அனைத்திலும் எங்களோடு இருக்கும்படி இப்பொழுது உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கின்றோம். அன்பின் ஆண்டவர், இந்த நாளிலே நாங்கள் கேட்டது போல நீர் தாமே உம்முடைய வல்ல கரத்தினால் தொட்டு எங்களை ஆசீர்வதித்தருளும். நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீரே. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே வருகின்றோம். நான் உங்களுக்கு முன்னே செல்லுவேன் என்று வாக்களித்திருக்கிற ஆண்டவரே, இந்த மாதத்திலே இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் முன் செல்லுவீராக. இதில் இணைந்திருக்கிறவர்கள், இதை பார்க்க போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதம் முழுவதும் நீரே முன் சென்று இவர்களுடைய வாழ்க்கைக்கு இவர்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மை தனங்களையும் தந்து நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, நீர் முன் செல்லும் பொழுது கரடுமுரடான பாதைகள் சமதளமாக்கப்படுகிறது, குன்றுகள் மேடுகள் அகன்று போய்விடுகிறது, சாத்தானுடைய தடைகள் அகன்று போய்விடுகிறது, இருளின் வல்லமைகள் விரண்டு ஓடிவிடுகிறது. ஆகவே நீரே எங்களுக்கு முன்னே செல்லுவீராக. நீரே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் முன் சென்று இந்த மாதத்தில் இவர்களுக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளையும் இவர்கள் காணும்படி ஆண்டவர் வழி நடத்துவீராக. இந்த மாதத்தில் நீர் இவர்களுக்கு முன்னே சென்று இவர்கள் எங்கெல்லாம் வனாந்திரத்தை பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் இவர்கள் வயல்வெளியை காணும்படி உம்முடைய அருக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். இந்த மாதத்தில் நீரை இவர்களுக்கு முன் சென்று இவருடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் இல்லாமைகள் பற்றாக்குறைகள் இருக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் ஆண்டவரை இவர்களுக்கு தேவையானதுக்கு மேலான நன்மைகளை இவர்கள் காணும்படி உம்முடைய கரம் ஆசீர்வதிப்பதாக. இந்த மாதத்தில் நீர்தாம் இவர்களுக்கு முன்னே சென்று இவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக, இவருடைய வாழ்வின் வருமானத்துக்காக தடைப்பட்டிருக்கிற, பூட்டப்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் நீர் உடைத்து இவர்களை வெற்றியோடு நீர் வழி நடத்துவீராக. அன்றைக்கு கானான் நாட்டுக்குள் செல்ல முடியாதபடி எரிகோ மதில் தடையாக இருந்ததை நீர் தாமே உடைத்து காட்டினீரே. அதுபோல இந்த மாதத்தில் இவர்களுடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இவர்கள் காண முடியாதபடி எத்தனை தடைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் உடைந்து போகட்டும். இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. ஆண்டோர் தாமே அந்த தடைகள் எல்லாம் உடைத்து இவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்கள் காணும்படி செய்தரலாம். இந்த மாதத்திலே இவர்கள் எதற்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறார்களோ, எதற்காக ஜெபித்துக் கொண்டு இதுபடி விளவு காலம் இருக்கின்றார்களோ, ஆண்டவரே, அவைகள் எல்லாம் இவர்கள் காணும்படி நீர் இப்பொழுதே இவர்களுக்காக செயலாற்றுவீராக. ஆண்டவரே, இவர்கள் எப்பொழுது யார் யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, தங்களுடைய குடும்பத்தின் உயர்வுக்காக, தங்களுடைய வருமானத்தின் பெருக்கத்துக்காக, தங்களுடைய உடல் சுகத்துக்காக, குடும்பத்திலே சமாதானத்துக்காக எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை நன்மைத்தனங்களையும் இந்த மாதத்திலே இவர்கள் நிறைவாக காணும்படி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, இவர்களை வழி நடத்துவீராக. நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற கடவுளே, இந்த மாதத்தில் நீர் தாமே இவர்களோடு இருந்திரலாம். இவர்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், தனிமைகள், பிரச்சனைகள் வரும் பொழுது அவைகள் அத்தனையிலும் இருந்து இவர்கள் வெற்றி கொள்ளும்படி நீர் இவர்களுக்கு பலன் அளித்தரலாம், வலிமை அளித்தரலாம், சக்தி அளித்தரலாம். சாத்தான் இவர்களுக்கு எதிராக செயல்படும் பொழுது அந்த சத்துருவை இனம் கண்டு விரட்டி அவனை வெற்றி கொள்வதற்கான பரலோக வலிமையை நீர் இவர்களுக்கு அளிப்பீராக. இவருடைய குடும்பத்திலே எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நீர் தாம் இவர்களோடு கூட இருந்து அத்தனை சூழ்நிலைகளையும் வெற்றியாய் மாற்றுவதற்கான வலிமையை, ஞானத்தை, அறிவை, பரிசுத்த ஆவியின் வல்லமை இவர்களுக்கு தரும்படி நான் மன்றாடுகின்றேன். இந்த மாதம் இவர்களுடைய வெற்றியின் மாதமாக இது இருப்பதாக. இந்த மாதம் இவர்கள் அற்புதங்களை, அடையாளங்களை காணும் மாதமாக இது இருப்பதாக. இந்த மாதத்தில் உம்முடைய அரும் செயல்களை இவர்கள் காண்பார்களாக. இந்த மாதத்தில் இவர்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்கிற பெரிய விடயங்களை இவர்கள் கண்டு உம்மை மாட்சிப்படுத்துவாராக. இரக்கமுள்ள ஆண்டவரே, நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று நீர் வாக்களித்திருக்கின்றீரே. ஆகவே இந்த மாதத்திலே நீ தாமே எப்பொழுதும் இவர்களோடு இருந்து இவர்களை இறுக்கமாக கரம் பிடித்துக் கொள்ளுவீராக. இந்த மாதத்தில் நீர் தாமே இவர்களோடு இருந்து இவர்கள் எந்த விடயத்திலும் தோற்று போகாமல், எந்த விடயத்திலும் இவர்கள் வெட்கப்பட்டு போகாமல், அனைத்திலும் இவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தில் நீர் இவர்கள் கரங்களை இறுக்கமாக பிடித்து எங்கெங்கெல்லாம் இவர்களுடைய பாதையிலே துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் இருக்கிறதோ அதற்குள்ளே இவர்கள் போய்விடாதபடி, அதற்குள்ளே இவர்கள் விழுந்து விடாதபடி நீர் இவர்களை கரம் பிடித்து நீர் இவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதமான
வெற்றி நிறைந்த, சமாதானம் நிறைந்த பாதையில் இவர்களை வழி நடத்துவீராக. நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவரே, அன்றைக்கு பேதுரு அலையிலே மூழ்கி புகும் பொழுது கரம் பிடித்து தூக்கி விட்டீரே, அதுபோல இந்த நாளிலே இவர்களில் யார் யாரெல்லாம் எந்தெந்த பிரச்சனைகளே மூழ்கி கொண்டிருக்கிறார்களோ, எந்த வேதனையிலே மூழ்கி கொண்டிருக்கிறார்களோ, எந்த கஷ்டத்திலே நோயிலே மூழ்கி கொண்டிருக்கிறார்களோ, அதிலிருந்து நீர் தாமே இப்பொழுது இவர்களை கரம் பிடித்து தூக்கி விடுவீராக. இவருடைய வாழ்க்கையில நீர் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி விடுவீராக. அன்றைக்கு பேதுருவின் மாமியாரின் கரங்களை பிடித்து நீர் தூக்கிவிட்ட பொழுது அவருடைய உடலில் இருந்த காய்ச்சல் நோய் மறைந்து போனதென்று நாங்கள் பார்க்கிறோமே, அதுபோல ஆண்டவர் இந்த நேரத்தில் நீர் தாமே உம்முடைய கரங்களால் இவர்களை கரம் பிடித்து தூக்கி விடுவீராக. இவர்கள் இருக்கிற தரித்திரத்தில் இருந்து, இவர்கள் இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து, இவர்கள் இருக்கிற இல்லாமையில் இருந்து, பற்றாக்குறையில் இருந்து ஆண்டவரே நீர் இவர்களை இந்த மாதத்திலே தூக்கிவிடும். உம்முடைய அற்புதங்களை இவர்கள் காணட்டும், உம்முடைய வல்ல செயல்களை இவர்கள் காணட்டும். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ இந்த மாதத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நன்மைத்தனங்களை செய்யும் ஆண்டவர் என்று வாக்களித்திருக்கிறீரே, இந்த மாதத்தில் இவர்களுக்கு வேண்டிய நல்ல உடல் சுகத்துக்காக இப்பொழுது நான் மன்றாடுகின்றேன். ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்தில் இவர்கள் எல்லோரையும் தொட்டு குணமாக்குவதாக. இந்த மாதத்தில் இவர்கள் நல்ல சுகத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். பொல்லாத சத்துரு இந்த மாதத்தில் இவர்களுடைய உடலை, இவர்களுடைய மனதை, இவர்களுடைய உணர்வுகளை தாக்க முடியாதபடி, தொட முடியாதபடி இயேசுவின் இரத்தம் இவர்களுக்கு அடைக்கலமா இருப்பதாக. இயேசுவின் இரத்தம் இவர்களுக்கு அடைக்கலமா இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது உம்முடைய வல்லமை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ஒவ்வொருடைய உடலிலும் இறங்கி வரட்டும். ஒவ்வொருடைய உடலில் இருக்கிற நோய்கள் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் சுகமடைவதாக, இயேசுவின் தழும்புகளால் மறைந்து போவதாக. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது பலன் அளித்தரலும், வலிமை தந்திரலும். ஒவ்வொருவருடைய உடலுக்கு நீதாம் இந்த நேரத்திலே பரலோக சக்தி தருவீராக, பரலோக வலிமை கொடுப்பீராக. காண்டாமிருகத்துக்கு ஒப்பான சக்தியை நான் உங்களுக்கு அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த வலிமையை நீர் இப்பொழுது தருவீராக. நன்றி கூறுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு கோலியாத்தை தாவீது எதிர்கொண்டு வெற்றி அடைந்தது போல இந்த மாதத்திலே இவர்களை எதிர்கொண்டு எத்தனை சூழ்நிலைகள் கோலியாத்தை போல வந்தாலும் நீர் தாமே இவர்களோடு இருந்து தாவீது கோலியாத்தை வெற்றி கொண்டது போல இவர்களை எதிர்கொண்டு வருகிற கோலியாத் போன்ற பிரச்சனைகளை இவர்கள் வெற்றி கொள்வதற்கு நீர் தாம் இவர்களுக்கு வலிமையை, தைரியத்தை தந்திரலும். தாவீதோடு இருந்த கடவுள் இவர்களோடும் இருந்து வழி நடத்துவீராக. உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இதோ இந்த நேரத்திலே உங்களுக்கு என்ன விசேடமான தேவை இருக்கிறதோ அதை இப்பொழுது உங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப விடயம், உங்களுடைய பொருளாதார விடயம், உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயம். Praise you, Jesus. என்றால் கடவுள் நம்முடைய உள்ளத்தை காண்கிறார், கடவுள் நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை அறிகிறார். மன்னகத்தில் நீங்கள் ஒரு மனப்பட்டு கேட்பதை தந்தை உங்களுக்கு அருளுவார் என்று வாக்களித்திருக்கிறாரே. அன்பின் ஆண்டவரே, இதோ இவர்களுடைய உள்ளத்தில் இருந்து உம்மை நோக்கி வருகிற விண்ணப்பங்களை நீர் தாமே இப்பொழுது ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வருகிற எல்லா விண்ணப்பங்களையும் நீர் தாமே இப்பொழுது ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இவருடைய உள்ளத்திலிருந்து உம்மை நோக்கி வருகிற எல்லா விண்ணப்பங்களையும் நீர் தாமே ஏற்று அவற்றுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை இப்பொழுது நீர் அனுப்பியருளும். அவற்றுக்கு வேண்டிய விடுதலை நீர் இப்பொழுது அனுப்பியருளும். அந்த விண்ணப்பத்துக்கு வேண்டிய பதிலை நீர் தாமே தந்து இப்பொழுது ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும், உம்முடைய வல்லமை இப்பொழுது இவர்கள் மேல் இறங்கி வரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இவர்கள் மேல் இறங்கி வரட்டும், உம்முடைய அபிஷேகம் இந்த நேரத்தில் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இதோ இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்கள், ஆண்டவருடைய பணியை செய்வதற்கான அபிஷேகத்துக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். நீங்கள் தாம் இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும் என்று அவருடைய கரங்களில் உங்களை அர்ப்பணியுங்கள். இரக்கமுள்ள ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இறைபணி செய்கிறவர்களாக இதில் இணைந்திருக்கிறார்களோ, அதை பார்க்கிறார்களோ, இந்த மாதத்திலே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கான அபிஷேகத்தை நீர் தாரும். இந்த மாதத்திலே இந்த ஊழியத்திலே இவர்கள் வெற்றி அடைவதற்கான வலிமையை தாரும். இந்த மாதத்திலே உம்முடைய ஊழியத்தை உண்மையோடும் பணிவோடும் செய்வதற்கான அபிஷேகத்தை தாரும். சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் இனம் கண்டு வெற்றி கொள்ளுகிற அபிஷேகத்தை நீர் தாரும். இவர்களுடைய குடும்பத்தை வழி நடத்துவதற்கான அபிஷேகம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும்.
இவருடைய ஊழியத்திலே வெற்றி அடைவதற்கான அபிஷேகம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இறுதியாக இந்த நேரத்திலே, இந்த மாதத்திலே இவர்களுடைய வீடு, இவர்களுக்கு சொந்தமான உடைமைகள், வருமானங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது உம்முடைய இரத்த காவலுக்குள்ளே வைத்து நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் திரு ரத்தமே இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அடைக்கலமா இருப்பதாக. இவருடைய போக்கிலும் வரத்திலும் நீர் இவர்களோடு இருந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இவருடைய பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரத்தத்தினால் நீர் காத்துக்கொள்ளும். எந்த தீங்கும் அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இவருடைய இல்லத்தை நீர்தாம் இந்த நேரத்தில் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாக்கும்படி நான் ஜெபிக்கின்றேன். எந்த சத்துருவின் வல்லமைகளும், எந்த விதமான இருளின் வல்லமைகளும், எந்த விதமான பிசாசின் வல்லமைகளின் இவருடைய இல்லத்தை நெருங்க முடியாதபடி இயேசுவின் இரத்தம் இவருடைய இல்லங்களுக்கு அடைக்கலமா இருப்பதாக. பொல்லாதவர்கள், ஏமாற்றுறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள் இவர்களுடைய குடும்பத்துக்குள் நுழையாதபடி ஆண்டவரே உம்முடைய தூதர்களை கொண்டு இவருடைய இல்லத்தை காத்துக் கொள்ளுவீராக. உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஜோபுவின் வீட்டை வேலியடைத்து காத்த இறைவன் இவர்களுடைய இல்லத்தை, இவருடைய பிள்ளைகளுடைய இல்லங்களை நீரே வேலியடைத்து காத்துக் கொள்ளுவீராக. உம்மையே போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நம்ம எல்லாரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை நீர் கேட்டு எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. இந்த மாதத்திலே நீர்தாமே எங்களை நிறைவாக ஆசீர்வதித்துடைய வல்லமை எங்களை கொடுத்திருப்பதற்காக நன்றி. இந்த மாதத்தில் நீர் எங்களோடு நடந்து வரப்போவதற்காக நன்றி. இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு முன்னே செல்வதற்காக நன்றி. இந்த மாதத்தில் நீர் எங்களை கைவிட மாட்டேன் என்று வாக்களித்திருப்பதற்காக நன்றி. இந்த மாதத்தில் எங்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மைத்தனங்களை நீர் முன்கூட்டி ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவராகிய கடவுள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எப்பொழுதும் முன்னே செல்லுவாராக. ஆண்டவராகிய கடவுள் இந்த மாதம் முழுவதும் எப்பொழுதும் உங்களுக்கு பின்னென்று உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவாராக. ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களுக்கு மேலிருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.